வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் உருவாக்கிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சி எப்படி தோற்றுவிட்டது, அந்த கட்சியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளைய தளபதி நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் ரசிகர் மன்றம் இருந்துச்சு. 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றினார். இந்த மக்கள் இயக்கத்தில் முக்கிய நிர்வாகியான விஜயோடைய தந்தை அவர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் முக்கிய நிர்வாகியாக வகித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கம் வந்து போராடாத போராட்டமும் இல்லை, பங்கேற்காத பொதுக்கூட்டமும் கிடையாது. ஸோ இலங்கை வந்து தமிழக மீனவர்களை வந்து அட்டாக் பண்ணதுனால பிப்ரவரி மாதம் 2011ஆம் ஆண்டு இலங்கையை எதிர்த்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல் பொதுக்கூட்டம் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டு வந்த சட்டமன்ற தேர்தலையும் ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இவங்க இடம்பெற்றாங்க. அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆக வேண்டிய காவலன் திரைப்படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படம் டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுனால அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலை. ஸோ அதனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டோட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வச்சாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கம் 2008க்கு பிறகு நற்பணி மன்றம் வந்து மக்கள் இயக்கமாக மாறிச்சு. இந்த மக்கள் இயக்கம் வந்து பல்வேறு பொதுக்கூட்டத்தில் நடைபெற்றாங்க. காவிரி இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கை தமிழக மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ பல பிரச்சனைகள் வந்து மக்கள் இயக்கம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு. ஸோ மக்கள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தடைகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் தாண்டி தான் மக்கள் இயக்கம் வந்து செயல்பட்டு இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளிலிருந்தும் மக்கள் இயக்கத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தது. ஸோ அதையும் மீறி விஜய் அவர்கள் வந்து மக்கள் இயக்கத்தை வந்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வந்திருந்தார் தமிழகத்தில். ஸோ மக்கள் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. மக்கள் இயக்கம் எப்படி தமிழக வெற்றி கழகமாக மாறிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வந்து ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து முழு நேர அரசியலில் வந்து செயல்பட போகிறாரு, இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நீண்ட காலமாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அது வந்து உண்மையாயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டுலேருந்து 2023ஆம் ஆண்டு வரை மக்கள் இயக்கம் செயல்பட்டு வந்தது. ஸோ மக்கள் இயக்கத்தை வந்து தமிழக வெற்றி கழகமாக ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தன்னுடைய கட்சி பெயரை வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகமா, ஸோ முன்னேற்ற கழகம்னா மு கருணாநிதி அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அதே மாதிரி டிவிகே அப்படின்னா தமிழக வெற்றி கழகம்னா தளபதி விஜய் கழகம். ஸோ அதனால தான் அவங்க டிவிகே கரெக்டான பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிகே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம். இது வந்து பார்த்திங்கன்னா 25/1/2024 வந்து உருவாக்கப்பட்டது இந்த கட்சி. ஸோ பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்னா எல்லா உயிரும் சமந்தான் என்ற ஒரு கொள்கையில் இந்த கட்சி வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை வந்து உருவாக்குனாங்க. இந்த கட்சியில் முக்கிய நிர்வாகியாக புஸ்லி ஆனந்த் இருக்கார். விஜய்க்கு முதல்ல இந்த கட்சியில் புஸ்லி ஆனந்த் தான், அதுக்கப்புறம் தான் விஜய். ஸோ வந்து புஸ்லி ஆனந்த் கேட்காம ஒரு விஜய் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். ஸோ தமிழக வெற்றிக் கழகம் வந்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடும். ஸோ அதனால் இப்போ வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட கோட் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்குது. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் 2026ஆம் ஆண்டுலேருந்து இவர் வந்து முழு நேர சினிமா விட்டு விலகி முழு நேர அரசியலில் வந்து ஈடுபட போகிறாரு. ஸோ தமிழக வெற்றிக் கழகம் வந்து நன்றாக செயல்பட்டு தமிழக மக்களை காப்பாற்றுமாக எங்கள் யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.